நிறைய பேர் நீங்க எப்போ தோற்று போவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கலாம். எப்போ இவன் ஃபெயிலியர் ஆக போறான், அவ்வளோதான், இவன் சீக்கிரமா ஃபெயிலியர் ஆயிடுவான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை நிறைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். நிறைய பேர் உங்களிடத்துல பேசக்கூட செய்திருக்கலாம். அவ்வளோதான், அவன் தோல்வி அடைகிறதுக்கு காலம் ஆயிட்டு வருது, நாட்கள் நெருங்கிருச்சு, பாருங்க தோல்வி அடைஞ்சாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இல்லை 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 இல்லை, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் தோற்று போகவே மாட்டீர்கள். நம்ம தோற்று போகவே மாட்டோம். சில நேரங்களில் சத்துருக்கு முன்பாக நம்ம தோல்வி அடைந்தது போல மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சாலும் நான் சொல்றேன் அது தோல்வி அல்ல, அதற்கு மாறாக ஆண்டவர் பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுக்க போறாரு. ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், உங்க வாஞ்சை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே நீர் ஏன் கூட இருங்கப்பா, நீர் ஏன் கூட இருங்கப்பா. சிலர் எதில் வச்சு மதிப்பு போடுறாங்கன்னா, ஆட்கள் உங்க கூட இருக்கிறத வச்சும் இல்லாததை வச்சும் நிறைய பேர் மதிப்பு போடுறாங்க. ஓ இந்த ஆட்கள் எல்லாம் இவங்கெல்லாம் நம்ம இந்த சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம கூட இருந்தா நம்ம என்னமோ தோல்வி அடைஞ்சதும், இந்த மேனேஜர் எல்லாம் நம்ம கூட இருந்தா நம்ம ஜெயம் அடைஞ்சதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆட்களை வச்சு கணக்கு போடுறோம். இல்லை அந்த சொந்தக்காரங்கெல்லாம் எதிராயிட்டாங்கன்னா, அந்த மேனேஜர் எல்லாம் எதிராயிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, அவங்கள வச்சு உங்க வாழ்க்கை இல்லை, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத வச்சு தான் உங்க வாழ்க்கையே இருக்கிறது. எல்லாரும் ஒரு ஜெபத்தை மட்டும்தான் பண்ணணும், நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், யோசேப்புக்கு கூட யோசேப்பை நேசிச்ச அப்பாவால எகிப்து தேசத்திற்கு போக முடியல. யோசேப்பு ஒன்னொன்னா போட்டு 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 ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்தவன் தான் யாக்கோபு. அவனை தான் கூடயே வச்சிருக்கணும்னு நினைச்சான். அந்த பையனை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு பத்திரமா பாதுகாத்தான். ஆனா யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு போகும்போது வேதம் சொல்லுது, அவனை நேசித்த தகப்பனார் அவனோடு கூட இல்லை. ஆனா யார் இருந்தா தெரியுமா? வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு முன்பாக கர்த்தர் எகிப்திற்கு அங்கே போனார். யோசேப்போடு கூட யார் இருந்தாராமா? யோசேப்பு கூட தன்னை நேசித்த அப்பா இல்லை. இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நடந்து கொண்டு போகிற பாதையில உன்னை நேசித்த உங்க அப்பா உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்களை நேசித்த உங்க அம்மா உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்களை நேசித்த பலர் உங்க கூட இல்லாம தனிமையா நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவங்க கூட இல்லாததுனால உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகலாம், தோற்றுவோன்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்க வாழ்ந்துருக்கலாம். ஏதோ ஒரு தேவைன்னா உடனே நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். நான் கூட சில நேரத்தில் நினைப்பேன், நான் அதிகமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் என் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா உடனே பாஸ்டர் வெஸ்ட்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க ஃபோன் பண்ண உடனே எப்படியும் அவங்க குறையாமல் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவாங்க. அந்த செல்லில் ஜெபம் பண்ணும்போது 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்க ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஆமேன் 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 அப்படின்னு நான் கேட்டுட்டே இருப்பேன். அந்த வார்த்தைகள் உடனே அந்த ஜெபம் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டாரு அப்படின்னு. சில நேரத்தில் அப்படி யோசிப்பேன், ஐயோ அவங்களுடைய காலம் எல்லாம் தாண்டிச்சுன்னா நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த எண்ணம் வரும். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இதே சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஒரு நாள் உங்களை வழி நடத்தினவங்க கூட இல்லை, ஒரு நாள் உங்களை தட்டி கொடுத்தவங்க கூட இல்லை. இன்னைக்கு தனி ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்கள்ட்ட போவ அவங்க கரெக்டா ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க, அவங்க உதவி செய்வாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என் கூட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கூட யார் இருக்கிறான்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நம்புறவங்க நன்றாய் கரங்களை மேல தட்டி என் கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களை நேசித்த கர்த்தர் இருக்கிறார், உங்களை நடத்தின கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால தோல்வி எனக்கு இல்லவே இல்லை. ஆமென். ஓ தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவது. நம்பி சொல்லுங்க பார்க்கலாம், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஓ ஜீசஸ், நீர்
என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஒரு விஷயம் கூட சொல்லும், தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஓ தோல்வி இல்லையே. நான் நம்புறேன், நான் நான் நம்புறேன், தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து சிங்கத்தினுடைய கெபியில போய் ஒளிஞ்சானா. சிங்க கெபியில, சிங்க கெபியில ஒளியிறதற்கு தனி ஒரு தைரியம் வேணும். சிங்கம் வந்து ரோட்ல பார்க்குற ஒருத்தனையும் விடாது, காட்டுல பார்க்குற ஒருத்தனையும் விடாது. அதனுடைய கண்ணில் சிக்கிறவங்க திரும்ப உயிரோட வர்றதுன்றது அது லேசானதல்ல. ஆனா அதனுடைய வீட்டிலேயே போய், அது குடியிருக்கிற இடத்துலயே போய் தங்குறதுங்கிறது வந்து சுலபம்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் அந்த சிங்க கபியில கூட அவனை தப்புச்சார். ஏன் அப்படின்னா, நான் நம்புறேன் சிங்க கபியில ஆண்டவர் வந்து தாவீதோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். சிங்க கபியில இருக்கும்போது ஆண்டவர் கூட இருந்தனால அவனுக்கு ஒரு பெரிய ஜெயம். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே இல்லை. ஆமென் சொல்லுவோம். அவர் இருக்கும்போது அவரை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு. இந்த ஆராதனையில ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் எடுக்கிறேன். நீர் என் கூட இல்லாத நாளாகாதுப்பா. நீர் இல்லாத வாழ்வும் வாழ்வாகாதப்பா. சொல்லுங்களேன் கையை மேல உயர்த்தி. ஒரே ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்றேன். அது நீர் என்னோட இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில. பத்தாது சிஸ்டர், சத்தத்தை உயர்த்தி. பிரதர் சொல்லுங்க பிரதர். எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீர் என் கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. இருக்கா சிஸ்டர்? உங்களுக்குள்ள இருக்கா? ஏசப்பா கூட இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல? கைய மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீங்க இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதுலதான்ப்பா நான் இந்த உலகத்தை தாண்டுறேன். அதனாலதான்ப்பா ஒவ்வொரு நாளையும் தாண்டுறேன். நன்றி ஆண்டவரே. எந்த தைரியத்துல நீ வாழ்ற, எந்த தைரியத்துலப்பா நீ நடக்கிற அப்படின்னு இந்த உலகம் கேட்டா, நான் ஒரே ஒரு தைரியத்துல தான் வாழ்றேன். என் கூட இயேசு அவர் இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு தைரியம். எந்த தைரியத்துலப்பா நீ நல்லா வருவேன்னு நீ எதிர்பார்க்கிற, எந்த தைரியத்துலப்பா நீ உயர்வேன்னு சொல்ற, ஒரே ஒரு தைரியம் தான். ஏசப்பா என் கூட, ஏசப்பா என் கூட. கையை உயர்த்தி, சகோதரர்கள் மட்டும் கையை மேல உயர்த்தி. பிரதர், நீங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு தெரியல பிரதர். உங்க கூட உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாயை பிரதர். எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு டாடாக் சொல்லும் பிரதர். எல்லாமே ஒரு நாள் உங்களை பார்த்து பொறாமப்படும். எல்லாமே ஒரு நாள் கைவிடும். ஆனா கர்த்தர் மட்டும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பார். பிரதர் கையை உயர்த்தி, பிரதர்ஸ் மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இல்லாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீண் பிரதர். இயேசு இல்லாம வர்ற காசு உங்களுக்கு அது ஆசீர்வாதமானதா அல்ல. ஒரு நாள் அந்த காசு உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். இயேசு இல்லாம வர்ற புகழ்ச்சி இன்னைக்கு புகழ்ச்சியா தெரியும், ஆனா அது அதனுடைய முடிவு ஆபத்தா முடிஞ்சிடும். நீங்க இல்லாம எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணாம்பா. எத்தனை நாள் ஆச்சு?
ஆச்சு. அப்படியே உட்கார்ந்து நீங்க எனக்கு போதும் பாடு சொன்ன நாள் எத்தனை நாள்.